ஆண்டி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு போன்ல இன்ஃபார்ம் பண்றேன். ஆனா அதுக்காக நீங்க போனே பாத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்க வேணாம். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரி வாங்க கொஞ்சம் இருங்க. பிரபா பாட்டி உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா என்ன? நான் தான் சொல்றேன்ல, அவங்களை கூட்டிக்கிட்டு நிச்சயமா வரதான் போறேன். நீங்க கடவுளை வேண்டிக்கோங்க, சீக்கிரமே அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறேன். நீ சொல்ற நாங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டோம். ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது. ஏன்னா இப்ப எங்களுக்குன்னு வேற வண்டி வந்துருச்சு, டிரைவரும் இருக்கான். நாங்களும் கூட போலீஸ் வண்டி பின்னாடியே வந்தா நல்லா இருக்கும்ல. ஆனா அதனால என்ன யூஸ் இருக்கு? ஒருவேளை நீங்க தனியா இல்ல நாங்க தனியா தேடினோம்னா யூஸ் இருக்கும். ஆனா நான் அப்படி பண்ண விட்டுறதா இல்ல. நீங்க எல்லாரும் இப்பவே டயர்ட் ஆயிட்டீங்க, தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க. இங்க பாருங்க, நாம இங்க எவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க. அதனால வீட்டுக்கு போய் ரிலாக்ஸ் ஆருங்க. நான் அவங்களை கூட்டிட்டு நிச்சயமா வந்துடுவேன். ப்ளீஸ். பிரபா சொல்றது கரெக்ட் தான். நாம இப்ப வீட்டுக்கு போறதா சரி. ஒருவேளை நாம வீட்டுக்கு போறப்போ அபியும் பிரக்யாவும் வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம்ல. அப்படியும் நடக்கலாம். இத நான் யோசிக்கவே இல்லையே. ஏன்னா அவங்க 2 பேரும் எங்க இருந்தாலும் வீட்டுக்கு வரணும்னு தான் யோசிப்பாங்க. அவங்க இந்நேரத்துக்கு வீட்டுக்கு போக கூட வாய்ப்பு இருக்கு. ஆமா, அதத்தான் நானும் சொல்றேன். சரி, நீ சொல்றேங்கிறதுனால நாங்க எல்லாரும் வீட்டுக்கு போறோம். ஆனா நீ பத்திரமா இருப்பா. இவங்க 2 பேரும் சொல்றது உண்மையாயிடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க வீட்டுக்கு போகும்போது அபியும் பிரக்யாவும் அங்க இருக்கணும். சரிங்க ஆண்டி, நீங்க வாங்க. ஆந்தானோ சொல்லு. அலியா எங்க இருக்க நீ? நடு ரோட்ல உட்கார்ந்திருக்கேன். உன் புத்திசாலி நிக்கிலால. ஏய், என்ன சொல்ற? நடு ரோட்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இங்க வர என்ன பண்ணுவேன் தானோ? அப்கோர்ஸ் அண்ணனையும் பிரக்யாவையும் தேடிட்டு இருக்கோம். அண்ட் அந்த நிக்கில் அவனோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, பெட்ரோல் வாங்க போயிருக்கான். நான் வண்டிக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கேன், வெளியில எங்கேயும் போகாம. நீ சொல்லு. ஓகே, லிசன் டு மீ. நீ என்ன பண்றனா, நிக்கல் அங்கேயே விட்டுடு. அபியும் பிரக்யாவும் எங்க இருக்காங்கன்னு அவன் கண்டுபிடிச்சு சொல்லுவான். நீ முதல்ல வீட்டுக்கு வந்துரு. ஐ நீட் யூ. ஏன், என்னாச்சு? ஐ மீன் ஆல் இஸ் வெல் நா? அலியா, அது நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஏய், தப்பு பண்ணதானே செய்வ? ஏன்னா நீ எங்க இருந்தாலும் அங்க ஒரு தப்பு நடக்கத்தானே செய்யும். இது வரைக்கும் எந்த விஷயத்த நீ கரெக்டா செஞ்சிருக்க சொல்லு? இப்போ புதுசா செய்யறதுக்கு என்னத்த செஞ்சு தொலைச்சேன்னு சொல்றியா? அலியா, அது இந்து பாட்டிக்கும் அந்த ஜானகிக்கும் என் மேல டவுட் வந்துருச்சு. எனக்கு மயக்கம் கொடுத்து ரூம்லயே அடைச்சு வச்சிருந்தாங்க. என்ன எங்கேயுமே போக விடல. சோ நான் அவங்கள அதே ரூம்ல லாக் பண்ணிட்டு இப்ப வெளியில வந்துட்டேன். நான் இப்ப கீழே இருக்கேன். உன் மைண்ட் என்ன குழம்பிடுச்சா தானோ? அவங்களுக்கு உன் மேல டவுட் வந்துருச்சுன்னு நீ அவங்கள ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டியா? உடனே அவங்க 2 பேரையும் வெளியே விடு. நீ இப்படி பண்ண உன் மேல இருக்கிற டவுட் குறையாது, இன்னும் அதிகமாகத்தான் செய்யும். ஓகே, நான் போய் அவங்கள வெளியில விடுறேன். ஆனா நீ மட்டும் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு அலியா. ஐ நீட் யூ. நான் அவங்கள தனியா ஹேண்டில் பண்ண முடியாது. உனக்கு தான் இந்து பாட்டி எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும்ல. அவங்க கூட ஜானகி ஆண்டியும் இருக்காங்க. இங்க நான் தனியா தவிச்சிட்டு இருக்கேன். ஓகே ஃபைன், நீ ஒண்ணு பண்ணு. நான் உனக்கு உடனே லொகேஷன் ஷேர் பண்றேன். இமிடியேட்டா வண்டி அனுப்பு. நான் வீட்டுக்கு வந்துடுறேன். Thank you so much அலியா. You are such a idiot. நான் சரியான பைத்தியக்காரி. அங்க இங்க சுத்திட்டு இருக்க, அதுவும் ஒன்னால. You know what? Just forget about it. இப்ப இதுக்கு தேவையில்லாம உடனே நீ... Okay, bye. நான் இங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். Unbelievable. Thanks தனு. ஓகே நிக்கு, நான் இப்போ உன்னோட வேலையை இன்னும் ஈஸியாக்கிட்டேன். ஆலியாவை நான் இப்போ உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். இப்ப நீ நிம்மதியா பிரக்யாவையும் அபியையும் தேடி அவங்க கதையை ஈஸியா முடிச்சிடலாம். டிராமா பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. எந்திரிங்க, நான் குளிச்சுட்டேன். நீங்களும் எந்திரிச்சு குளிங்க. லயன் என்னைக்கும் குளிக்காது. நீங்க இதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஸ்பாஞ்ச் பாத் கொடுக்க போறேன். சோ கட்டு நினைச்சு போயிடாது. எந்திரிங்க. இப்ப என்னாச்சு? அண்ணி சூடா இருக்குல்ல? நான் சுடுதண்ணி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா நீங்க பச்சை தண்ணியில குளிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாம இருக்குமா? மெதுவா எழுந்துறீங்க. சரி, ட்ரெஸ் ஆவருங்க. ட்ரெஸ் அவுக்கணுமா? ட்ரெஸ் அவுக்காம நான் உங்களுக்கு ஸ்பாஞ்ச் பாத் எப்படி கொடுக்க முடியும்? இங்க கேமரா எதுவும் இல்லையே. போதும், முதல்ல ட்ரெஸ் ஆவருங்க. வாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சீக்கிரம் ஆவருங்க.
ஜாலியா இருக்கு. ஒரு நிமிஷம் மெதுவா பண்ணுங்க. இருங்க இருங்க. ஏ மாட்டிக்கிச்சு. சரி நான் மெதுவா எடுத்து விடுறேன், இருங்க. கழுத்துல மாட்டிக்கிச்சு. எடுக்கிறேன், இருங்க. புடிச்சு இழு. ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க. அப்பாடா. பேண்டை ரிமூவ் பண்ணுங்க. பேண்ட் எதுக்கு? ஸ்பாஞ்ச் பாத் கொடுக்கும்போது யாராவது பேண்ட் போட்டுக்கிட்டு இருப்பாங்களா, அதுக்காக தான் சொன்னேன். ஸ்பாஞ்ச் பாத் தானே சொன்ன, ஃபுல் குளியல் இல்லையே. காலை க்ளீன் பண்ண வேண்டாமா? பேண்ட்டை ரிமூவ் பண்ணுங்க. அந்த பக்கம் பாரு. முடிஞ்சதா? ஏய் எனக்கு என்ன தெரியும், நான் கிட்னாப் ஆக போறேன்னு டைட் ஃபிட்டிங்கா தைச்சுக்கிட்டேன். கிட்னாப் ஆக போறேன்னு தெரிஞ்சிருந்தா லூசா தைக்க சொல்லிருப்பேன். தண்ணி சூடு ஆறிட போகுது. இது ஃபுல்லா எடுக்க விடு. அப்பாடா எடுத்துட்டேன். இந்த பேண்ட புடி. என்ன பண்ற? உங்க காலை க்ளீன் பண்ணனுங்க. வலிக்குதா என்ன? இல்ல பயமா இருக்கு. காப்ஸ் பத்தல எப்படி இருக்குன்னு 2 நாளா ஓடி நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. நீ தான் அடிக்கடி கிட்னாப் ஆகுறிய. விரலுக்கு நடுவுல கூட க்ளீன் பண்ணு. ஒரு தடவை நான் மாலுக்கு போயிருந்தேன். அங்க ஃபிஷ் டேங்க்குள்ள காலை வச்சனா அங்க ஃபிஷஸ் சிக் சிக் சிக்னு கடிச்சிட்டே இருந்தது. அது சுடு தண்ணியா இல்ல பச்சை தண்ணியா? சுடு தண்ணி தான். கொஞ்சம் மேல கழுத்துல. இங்கயா? கொஞ்சம் மேல. என்னமா? பச்சை தண்ணியில பண்ணா சூப்பரா இருக்கும். இப்போ உங்களுக்கு பச்சை தண்ணி கேக்குதா? அது சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ என்னோட செக்ரட்டரி ஆகிறதுக்கு முன்னாடி நீ டீச்சரா இருந்தல்ல? டீச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த? நர்ஸா? நர்ஸா? அதெல்லாம் இல்லையே. ஏன்? இல்ல ஒண்ணும் இல்ல. நீ இப்போ என்ன இப்படி கேர் எடுத்து பாத்துக்கிறல, இப்போ நீ எனக்கு இந்த ஸ்பாஞ்ச் பாத் எல்லாம் கொடுக்குற. அதனாலதான் உனக்கு ஏதாவது நர்ஸ் டிகிரி இருக்கும்னு தோணுச்சு. நர்ஸ் டிகிரி இருக்கா? நீங்க குதிரை ஓட்டுனப்ப நான் உங்ககிட்ட டிகிரி கேட்டனா? ஏய், குதிரை ஓட்டுறதுக்கெல்லாம் டிகிரி இருக்குமா? சரி, நீங்க சாவியே இல்லாம வண்டியை ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல, அப்ப மெக்கானிக்கல் டிகிரி ஏதாவது கேட்டனா? நீங்களே என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணிட்டேன். நான் சொல்ல வரத நீ முழுசா புரிஞ்சுக்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப சிம்பிள். மனுஷங்க மனசுல இருக்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணி ஆகணும், தெரியுமா? ஜஸ்ட் இப்ப பண்ண மாதிரி. இப்ப நான் பண்ண மாதிரினா? அப்படின்னா நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் விரும்புறோம். கிட்டவா? இன்னும் கிட்டவா? இன்னும் கிட்ட. How unromantic. இந்த மாதிரி அன்பா ஏதாவது பேசும்போது முகத்துல யாராவது தண்ணி அடிப்பாங்களா? Why? You deserve it. I deserve it? Then you also deserve it. இந்த வாங்கிக்க. இந்த.
எங்க எந்திரிச்சு வாங்க. பாரு வேணாம். முடிஞ்சா எடுத்துக்கங்க. ஏய் ஊத்துட்டுமா? என் மேல தண்ணி ஊத்துனா நல்லா இருக்காது. சரி நீங்க எடுத்து ஊத்துங்க. உன்னை என்ன பண்ற பாரு இரு. முதல்ல நீங்க அங்க இருந்து எந்திரிச்சு வாங்க. அப்புறம் யார் மேல ஊத்துறாங்கன்னு பாப்போம். உங்களை இன்னைக்கு விட மாட்டேன். ஏய் வேணாம் சொன்னா கேளு. நான் இவருக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் கொண்டு வந்தேம்மா. நான் இதையெல்லாம் க்ளீன் பண்ணிடுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, அதுவா காஞ்சிட போகுது. ஒன்னும் இல்ல, நான் நீங்க என்ன சாப்பிடுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்தேன். சார் நீங்க அன்பா எனக்கு புல்ல கொடுத்தா கூட அதுல டக்குன்னு சாப்பிட்டுருவேன். இல்ல, அதை விட என் சாப்பாடு நல்லாவே இருக்கும். நீங்க எதுக்கு சமைக்கணும்? நான் தான் இங்க இருக்கேன்ல, நான் ஏதாவது சமைக்கிறேன். ஆமா பிரகே, சூப்பர் ஐடியா. நீ நல்லதா ஏதாவது சமைச்சு கூட. ஏன்னா பசியில என் வயிறு என் முதுக டச் பண்ணிட்டு இருக்கு. இப்படி நான் உங்க கிச்சன்ல சமைக்கலாமா? என்னம்மா என்ன இப்படி எல்லாம் பேசுற? இது உன் வீடு, நீ என்ன வேணாலும் பண்ணலாம். அப்புறம் இத சாக்கா வச்சு நானும் கூட நல்ல சாப்பாடு சாப்பிடுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, நான் என்ன சமைக்கிறேனோ அது நல்லாவே இருக்கும்னு நினைச்சுக்கிட்டே சாப்பிட்டுருவேன். நான் போய் சமைக்க ஆரம்பிக்கிறேன். என்னாச்சு? என்னாச்சுங்க? நீங்க நீங்க முதல்ல Dress போடுங்க. பாத்து மெதுவா போடுங்க. நீங்க என்ன மன்னிக்கணும், இது ஏன் Dress கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும். தெரியுது, மெதுவா மெதுவா பார்த்தாலே தெரியுது. பாத்து பட்டன் போடுங்க. நான் போய் சமைக்க ஆரம்பிக்கிறேன். கம்ஃபர்டபுளா இருக்குங்க. உங்க பேர் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்பா. ஒரு மனுஷனுக்கு இந்த அளவுக்கு அன்பு காட்டுறதுக்கு ஆள் இருந்தா அவன் வாழ்க்கை முழுக்கவே சந்தோஷம் தானே. நீங்க சொல்றது புரியலையே. நீ ராக் ஸ்டார்ப்பா. இதுல இருந்து நீ எவ்வளவு அதிர்ஷ்டக்காரன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா நீ இந்த அளவுக்கு அதிர்ஷ்டக்காரங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அந்த அளவுக்கு அதிர்ஷ்டக்காரங்களுக்கு தான் இந்த அளவுக்கு காதலிக்கிற பொண்ணு கிடைப்பா. இல்ல சார், அது ஆக்சுவலி பிரக்யா என்னோட செக்ரட்டரியா இருந்தா. அண்ட் இப்போ அவ என்னோட ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட், பிலாசபர், கைட் அண்ட் என்னோட ஃபேன் நம்பர் 1 கூட. ஆனா பொண்டாட்டி இல்ல சார். இல்ல இல்ல, எனக்கு அவளை பார்த்தா உன் பொண்டாட்டி மாதிரியே தான் இருக்கு. நீ எங்க காட்டுல விழுந்து கிடந்தப்ப அவ உன்னை தனியா பாத்துக்கிட்டு இருந்தா தெரியுமா. நான் அங்க வந்தப்போ அவ பயந்து போய் கல்ல தூக்கிட்டு நின்னா என்ன அடிக்கிறதுக்கு. கொஞ்சம் விட்டு அடிச்சிருப்பா தெரியுமா. ஒரு பொண்டாட்டி தான் புருஷனை காப்பாத்த இந்த அளவு இறங்கி வேலை செய்வா. அந்த சமயத்துல நான் கூட அவகிட்ட என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, நீங்க என் வீட்டுக்கு வரலான்னு சொன்னப்ப அவ உன்னை ரொம்ப ஈஸியா தூக்கிட்டா. அவ்வளவு லாவகமா. சாதாரணமா ஒரு பொண்ணுக்கு உன்ன மாதிரி ஒரு ஆம்பளைய தூக்குறதுங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. ஆனா ஒரு பொண்டாட்டிக்கு அவ புருஷன் அப்படி கிடையாது. என்ன வேணாலும் செய்வான், என்ன வேணாலும். ஏன்னா பொண்டாட்டிக்கு தான் புருஷனோட வலி என்னங்கிறது நல்லா தெரியும். இத பாருப்பா, நான் பிரக்யாவோட கண்ணுல உனக்கான அக்கறைய பார்த்தேன், உனக்கான நம்பிக்கை, உனக்கான தைரியத்தை பார்த்தேன். அது மட்டும் இல்ல, அவ கண்ணுல உனக்கான காதலையும் பார்த்தேன். ஏன் சொல்றேன்னா, அவ வேணும்னா உன்னை அங்கேயே விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். நீயும் மயங்கி கிடக்குற, அங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது. ஆனா அவ உன்னை விட்டாளா பாத்தியா? அது மட்டும் இல்ல, அவ தைரியத்தை கூட விடல. ஏன்னா அவ உன்னை அந்த அளவுக்கு காதலிக்கிறா, ஒரு பொண்டாட்டி மாதிரி காதலிக்கிறா. அவ்வளவு ஏன்
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை குளிப்பாட்டி விட்டுக்கிட்டு இருந்தா, அப்புறம் உன் கூட எவ்வளவு அழகா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா. அவ உன் பொண்டாட்டியோ இல்லையோ, ஆனா மனசார உன்னை புருஷனாதான் ஏத்துக்கிட்டு இருக்கிறா. அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஏய், இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வாங்கடா. பார்த்து வாங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, நிக்காதீங்க. ஏய் நில்லுங்கடா. ரத்தத்தை பாத்தீங்களா? அட விட்டு தள்ளுங்க. கமாண்டோ, ஏதாவது மிருகத்தோட ரத்தமா இருக்கும். ஆமாண்ணா. இல்ல, இது மிருகத்தோட ரத்தம் இல்ல, இது அபியோட ரத்தம் தான். அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ரத்தம் ரத்தம் தானே. என்னப்பா? ஆமாண்ணா, நீங்க சொல்றது கரெக்டா சொன்னீங்க. இது வேறடா. இந்த ரத்தம் மெரூன் ரெட் கலர்ல இருக்கு. நான் இதே ரத்த கலர் அந்த வண்டியோட ஸ்டியரிங்லயும் பார்த்தேன். அதனால கண்டிப்பா இது அபியோட ரத்தமா தான் இருக்கணும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரத்தம் இன்னும் காயவே இல்லை. அப்படின்னா கண்டிப்பா அவங்க இங்க பக்கத்துல எங்கேயோ தான் இருக்கணும். ஒருவேளை அவங்க இங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா டக்குன்னு போய் நம்ம பிடிச்சிடலாம். அவங்களால எப்படியும் ஓட முடியாது. ஏன்னா நீங்க தானே சொன்னீங்க அவங்க காலில் அடிபட்டுக்குதுன்னு. அவங்க நிச்சயமா இங்க எங்கேயாவது பக்கத்துல தான் இருக்கணும். அவங்க மட்டும் இல்ல, மூணு பேர் இருக்காங்க. 3 பேரா? அவங்க தனியா இல்ல, அவங்க கூட மூணாவது ஆள் யாரும் இருக்காங்க. ஆமாங்க, அவங்க கூட அதோ அது இருக்கும். நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன், உன் வாயை நீ தேவையில்லாம திறக்கவே கூடாது. கவனிக்க வேண்டிய விஷயத்தை மட்டும் கவனி. கீழே பாடுறா. 2 ஆம்பளைங்க, அதோட ஒரு பொண்ணோட கால் தடையும் இருக்கு. பெரியவங்க சொல்லுவாங்க, ராத்திரியில நம்ம நிழல், அப்புறம் பகல்ல நம்ம கால் தடைய நம்மளை விடாம பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம். இந்த கால் தடையம் தான் அவங்க இருக்கிற இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போக போகுது. சரி, தேடுங்கடா, போய் தேடுங்க. வாங்கடா. நம்ம சார் வந்துட்டாரு. என்னாச்சு? இங்க இருக்கீங்க, ஏதாவது தெரிஞ்சுதா? அவங்க இங்க பக்கத்துல தான் இங்க இருக்காங்க. கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம். அவங்க என் கையில மாட்டினதுக்கு அப்புறம் உன் கண்ணு முன்னாடி. ஏன் 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 என்கிட்ட கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்ல. ஆண்டு கொண்டு வந்து என்ன பண்ண போற? அவங்கள நல்லா விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்ல. எங்க பாக்குறியா அங்கே அவங்கள கொன்னுடு. நான் அவங்க 2 பேரை பார்க்க விரும்பவே இல்ல. புரிஞ்சுதா? ஏன்னா இங்க பாரு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் தங்கச்சி கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். ஒருவேளை அவன் மறுபடியும் இங்க திரும்ப வந்துட்டானா அதுக்கு வேலை கெட்டுப்படும். புரிஞ்சுக்க. புரிஞ்சுதா இல்லையா? முடிச்சிட்டியா? நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் இன்னொன்னு, என்னை யார் கூடயும் கம்பேர் பண்ற வேலை வச்சுக்காத. ஆரம்பத்திலேயே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நானே உன்னை தேடி வருவேன். அப்படி இருக்கும்போது நீ ஏன் தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? என்னடா பாக்குறீங்க? வாங்க போலாம்.
இன்னைக்கு எல்லாமே அவரோட ஃபேவரட் தான் சமைக்க போறேன். பாவம் 2 நாளா எதுவுமே அவர் சாப்பிடல. இன்னைக்கு அவர் நல்லா சாப்பிட வைக்க போறேன். 2 நாளைக்கு அவருக்கு பசிக்கவே கூடாது. நான் என் புருஷனுக்காக சமைச்சு எவ்வளவோ நாளாகுது. அவரோட பொண்டாட்டியா நான் அவருக்கு சமைச்சிருக்கேங்கிற விஷயம் என் சமையல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவருக்கு ஞாபகம் வந்தா நல்லா இருக்கும்.